சமாளிக்க முடியல, கடையை ஓட்ட முடியல. இந்த பிளாட்ஃபார்ம் கடைனால நல்லபடியா ஓடணும், வருமானம் வரணும்னு சொல்லி நல்ல கடை விட்டு வேணிச்சுங்கத்தே. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது, நல்லா ஓடும். கடைனால நம்ம பயப்படணும், வாடகை கொடுக்கணுமே வருமானம் வரட்டினானு. இந்த பிளாட்ஃபார்ம் கடை தானே, வர அளவுக்கு வந்துட்டு போகுது, லாபம் தான் நமக்கு. வரலன்னா ஒன்றும் நஷ்டம் கிடையாதுல்ல. ஆமாத்த, வாங்கின ஆசுக்கு வட்டி கட்டணும், லோன் கட்டணும், அதுக்குனால வரணும்ல வருமானம் வந்தா தானே சமாளிக்க முடியும். இல்லைன்னு நம்ம நம்பி பாவம் கடனை வாங்கி கொடுத்துருக்காண்டமாக்கா, பார்த்தா அதுக்கு சம்மந்தம் வர பண்ணிருச்சு. கொடுக்குற வாங்கல எதுவும் பிரச்சனைனா பாவம் அவங்க குடும்பத்துக்கு சண்டை சத்தம் வந்துருமில்ல. அதான் தான் மனசு கஷ்டமா இருக்கு. எங்கடி உன் புருஷர் அப்ப ஸ்டாம்பத்தாலேயே ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கிறானே, ஒன்னும் ஒரு வேலையை தேடி போக மாட்டேங்கிறியா திறமையா? அப்படி இல்லையா, கடை வேலைக்கு வந்து ஒரு உதவி செஞ்சோம், உடம்பாட வேலையை செஞ்சோம், வெட்டி செஞ்சோம், இருந்தாலும் செய்யறானா? அவனை வச்சுட்டு என்னாடி செய்யுது நம்ம? ஏன்டா நான் டெய்லியாவத்தை கேட்கறேன், உங்க மகன் உண்மையில கட்டிங்களா, எல்லாம் செஞ்சீங்களா? கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்கிறாப்ல, எப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையா இருந்தா அப்படியே இருக்காப்ல, கொஞ்சம் கூட புத்தி மாறவே மாட்டேங்குது. நம்மளும் என்ன செய்யாதான் செஞ்சு பார்த்துட்டோம், இதுக்கு மேலே எல்லாத்தையும் செய்யறது. நான் என்னடி செய்யறது? ஒத்த பையன் சொல்லி செல்லத்தை கொடுத்து வளர்த்துட்டேன். அந்த செல்லம் கொடுத்தது இப்ப தப்பா போச்சு. ஊர்ல இருக்க பொம்பளை மாதிரி 4 அடியும் மிதியுமா போட்டு வளர்த்துருக்கணும் இவனை. அப்பதான் சடி அடிச்சிருக்கேன். எங்க ஒரு 4-5 வருஷம் லேட்டா பிறந்தானே அப்படின்னு சொல்லி பொத்தி வளர்த்தேன். அதோட வெளியே இப்ப இந்த மாதிரி மாறி நிக்கிறியா? நீ சொன்னது மாதிரி தப்பு ஏமாறதேன். இந்த ஆளெல்லாம் 4-5 வருஷம் கழிச்சு உங்க வகுத்துல பிறந்ததுக்கு பார்க்காமையே இருந்திருக்கலாம். நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க, என் வாழ்க்கை இப்படி கெட்டு போகாம இருந்திருக்கும். நான் நல்லா நிம்மதியா இருந்திருப்பேன். நல்ல ஒரு இருக்க படிச்ச வீட்டுல போய் கட்டி கொடுத்து நான் பாடுற ஆணி மாதிரி வாழ்ந்து இருந்திருப்பேன், பேர் கட்ட மாதிரி. ஒரு கஸ்டமர் வராங்க, விடக்கூடாது, புதுசா கடை போட்டுக்கோன்னு சொல்லி எனக்கு வாங்க வச்சு பண்ணும். தேய் மேடம், வாங்க மேடம். வணக்கம் மேடம், வாங்க வாங்க. வணக்கம்மா, சொல்லுங்க என்னம்மா? நாங்க இங்க புதுசா கடை போட்டுருக்கோம் மேடம், நல்லா இருக்கு மேடம். பாரம்பரிய முறையில வீட்டு கைவண்ணத்துல வீட்டு மசாலா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி இட்லி தோசை எல்லாமே வச்சிருக்கோம் மேடம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம், வாங்கி போய் சாப்பிட்டு பாருங்க மேடம். டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிறோம் மேடம். ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா டெய்லி தேடி வருவீங்க மேடம் எங்க கடைக்கு. அடிப்பாகத்தி வீட்டு மசாலா பாரம்பரிய முறையில தயாரிச்சா? என்னடி காலையில தான் அந்த கடையில வைக்கிற மசாலா பொடி வாங்கிட்டு வந்து போட்டு சாம்பார வச்சா, இப்ப என்ன போய் வச்சானு பாருங்க. பயங்கரமான ஆளாத்தே போவாங்க நம்ம மருமகளும். இந்த பித்தாட்டம் பண்ணிட்டு அந்த ஒருத்தர் சம்பாதிக்க முடியாது. அப்புறம் என்ன செய்ய மேடம்? என்ன யோசிச்சிருக்கீங்க? என்ன வாங்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா மேடம்? இல்லங்க, நானே மீன் குழம்பும் இட்லியும் சாப்பிடலான்னு வந்தேன். மீன் குழம்புக்கு இட்லியும் நல்லா இருக்கும், அதான் உங்ககிட்ட இருக்குங்களா மீன் குழம்பு? மேடம் இது வெஜிடேரியன் மேடம், நாங்க மீன் குழம்புல வைக்கலாம் மேடம். சாம்பார் சட்னி இந்த மாதிரி வச்சிருக்கோம் மேடம். சாப்பிடுங்க மேடம், மீன் குழம்போட சூப்பரா இருக்கும் மேடம், நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க மேடம். இல்லங்க, இன்னைக்கு நான் மீன் குழம்பு இட்லியும் சாப்பிடலான்னு ஒரு மூடா வந்திருக்கேன். சாம்பார்லாம் நீ சாப்பிட முடியாது, வேணா இன்னொரு வாங்கிக்கிறேங்க. ஓ மூஞ்சிக்கெல்லாம் மீன் குழம்பு கேட்கறாங்க. மீன் குழம்பு நீயே மீனை சட்டி போட்ட முள்ளு மாதிரி இருக்க, உனக்குலாம் மீன் குழம்பு தேடுதாக்கும். நல்ல முட்டை கண்ணுமா வச்சு போடி பேச முடியலாம். எக்ஸ்கியூஸ் மீ, தேவையில்லாம பேசாதீங்க. நான் பாட்டுல சும்மா போனேன், நீங்க தான் இட்லி சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொன்னீங்க. வேண்டாம்னு சொன்ன விட வேண்டியதானே? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க நீங்க? பத்தாவதுக்கு என்னை இரிட்டேட் பண்றீங்க. நான் உன்னை எவ்வளவு மரியாதையா வாங்க மேடம் உட்காருங்க மேடம் என்ன மேடம் வேணும்னு கேட்டேன். நீ அந்த மரியாதையை காப்பாத்தினியா? நல்ல விளக்க மாத்துக்கு கைகால மனுஷ மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னை மேடம் போட்டதே பெரிய விஷயம். அதை இட்லி நான் வாங்கி தின்றீங்கன்னா ஏன்னா எனக்கு மீன் குழம்பு வேணும் கறி குழம்பு வேணும்ன்ற. ஏண்டி நீ சாப்பிட்ற இட்லிக்கு உனக்கு மீன் குழம்பு கறி குழம்பு வச்சா வைப்பாங்க? அதுதான் தனியாக காசு சேர்த்து கொடுக்கணும். நாங்க இருந்து மீன் குழம்பு வச்சு வைக்கிறோம், ஒழுங்கமா காசு கொடுத்து வாங்கிட்டு போ. அடிச்சுப்பா, உன் கடைக்கு நான் வருவேனா? கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பேசுற. உன் கடைக்கு நான் வருவேன் இனிமேல். சரி வரவே மாட்டேன், இந்த பக்கம் போனாலும் போவேனே தவிர உன் கடையை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். தெருமலையில ஒருத்தவங்க கடை போட்டுருக்காங்க, நாங்க போய் 1000 மீன் குழம்பும் இட்லியும் சாப்பிட போறேன். நீ வந்து சாவு. இனாது 1000 மீன் குழம்பு சாப்பிட போறியா? நீ ஏன் 1000 மீன் சைஸ்ல கூட இல்ல, உனக்கான 1000 மீன் குழம்பு இருக்குது. 1000 மீன் குழம்பு இந்த கடையை தாண்டி நீ எப்படி டெய்லி போறேன்னு நானும் பார்க்கத்தான் வரேன், பாக்குறேன். அந்த ஈக்கி மாதிரி இருக்கல கையும் காலம் அதை பிடிச்சி ஒடிச்சு இந்த அடுப்புல வச்சு தீ அடிக்கணும் இல்லையான்னு வாக்கியல் நான்சென்ஸ். கொஞ்சம் கூட அறிவே இல்லை. கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. நீங்க எல்லாம் என்ன தேவை பண்ண போற? உனக்குல ஒரு இட்லி கூட வைக்காதுப்பா. ஆமா ஆமா, இந்த அம்மா பேச சொல்ல வந்துட்டா சாப்ப விடுறதுக்கு. ஆளை பாரு, மண்டலே திண்டி இருக்கும், உடம்ப காணா. இவ டீசென்ட் பத்தி பேசுறா. இவளும் வச்சு அட்டையும் ஒரு டவுசரும் இதெல்லாம் டீசென்ட்டா. இவன் டீசென்ட் பத்தி பேச வந்துட்டா. போடியே ஒரே திதிப்ப போறேன். போடி ரவுடி பொம்பளை. நீங்க மால் கட்டிங் பாரு, முக்காடும் ஆளும் சைஸும். பாத்தீங்களாத்த அந்த கொல்லிக்கரை வாழ்க்கை திமிர பாத்தீங்களா? என்ன பேச்சு பேசி போறான்னு பாத்தீங்களா? விருதியை போனா போயிட்டு போறா. அவ ஏதோ இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா வந்திருப்பா. அவளை பிடிச்சிட்டு தேவையில்லாம வம்பெடுத்துக்கிட்டு நீ செய்யறதும் சரியில்லை. வர கஸ்டமர் எப்படிலாம் பேசினா எப்படி கடைக்கு வருவாங்க? நீ கொஞ்சம் பொறுமையா பேசி பாருங்க. ஏக்கா நீங்க வேற, இவெல்லாம் ஒரு கஸ்டமர் ஆக்கும். அல்ல மண்டையும் கொண்டையும் ஆவலும் இதெல்லாம் எத்தனை இட்லி வாங்கிருப்போம் மிஞ்சி போனா? ஒரு இட்லி நீங்க மேல 1.5 இட்லி நீங்க தெரியல அதுக்கு சைஸ்க்கு. இதெல்லாம் ஒரு கஸ்டமரா நமக்கு? இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு எவ்வளி நம்மளும் ரோட் கடையெல்லாம் போட்டு சம்பாதிக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. எனக்கு செய்ய என் புருஷன் என்னைக்கு என்னை விட்டு போனாரோ அன்னைக்கே என்னோட சலுகை ஊரா போச்சு, சவரட்டின ஊரா போச்சு. ஆம்பளை பையன் ஒருத்தனை பெத்து வச்சு 5 காசுக்கு பிரைஸ் நம்மள எனக்கு என்னத்த சொல்ல. என்ன முடியாதே, என்ன நீங்க நீங்க கடை விட்டுறீங்களாக்கா? தூரத்துல இருந்து வரப்ப யாரும் புதுசா கடை வச்சுட்டாங்க வந்துருக்கீங்க. ராணி ஜோதனாக்கு என்ன அடியே பிளாட்ஃபார்முக்கு வந்துட்ட? யாரு அலைமணி பாத்தியா? அது யாரும் பார்த்துருக்கேன். நான் வேற என்ன இந்த வெயில் எங்கிட்டு போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு போற? நான் இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன் சாமி.
சாமான் போடுறாங்களா இல்லையான்னு பார்க்க போனேன். ஏன்னா கயிறை வைக்கணும்ன்றாங்க எல்லாரும். அதை என்னன்னு விசாரிச்சு சொல்லலான்னு போனேன். அதை நம்ம யாரையும் காலம் கடையில சாப்பிட போயிட்டாங்க போல. அப்புறமேல தான் போய் பார்க்கணும். எங்க அந்த வெயில் பிரச்சனை நடக்க வைக்கிறாங்க ஓயாம. அப்படியா? அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. எனக்கு கயிறை வைக்க சொல்றாங்கன்னு தெரியலையே. நாங்களும் இன்னும் போய் வைக்கல. போய் வச்சுட்டு வரணும். ஏன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே போய் வைக்கணுமாங்களா கயிறாக? நீ என்ன வைக்க சொல்றாங்களோ தெரியலையே. ஏ வாடியே அது மணி வந்து உட்காரு வா. இப்ப என்ன செய்ய போற வீட்டுல போய் வா உட்காரு. ஆத்தாடி ஆத்தே, எனக்கு அப்படித்தான் தவிப்பா வருது. என்னடா உட்காருவோம்ண்டு இந்த வெயிலுக்குள்ள நடந்து வந்து என்னடோ இருக்கு. நான் மரத்தடி நல்ல நல்லாத்தே இருக்கு குளு 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 குளுன்னு. அதையும் இங்க கடையை போட்டீங்களாக்கா? என்னாடி என்ன கடை என்னாச்சு? எதுக்கு இங்க கடையை போட்டுருக்க தேவையில்லாம? எதுவும் பிரச்சனை ஆகி போச்சா? ஆமா வாட்டி, ஒன்னும் கைக்கு மேய்க்கும் சரியா போகுது. வர வருமானம் ஒன்னும் பத்தல. கடை வாடகை கொடுக்க முடியல. அவன் வேற மாசம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா வாடகை வந்து நிக்கிறியா? அவன் ஏன் வரமில்லாம எங்கிட்டு இருந்து வாடகை கொடுக்க? வர லாபம் அந்த பொருள் வாங்கவே சரியா போகுது. கைக்கு ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. அதையும் பார்த்தேன். சரி கடையை காய பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அதை கொடுக்க வேண்டிய வாடகை கடைசி மிச்சத்தை கொடுறான்னு வாங்கிட்டு நீங்க ஓடுவோம். போற வார வாங்கிட்டு போட்டோம். கடையில ஓட்டாலும் அந்த வியாபாரம் வைக்கும், வெளியில ஓட்டா அந்த வியாபாரம் வைக்கத்தானே போகுது. இது நான் வாடகை இல்லை. ஏதோ வர வருமானம் வரட்டும் சொல்லி அம்மாட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. நம்ம என்ன செய்ய? நான் வாடகை கொடுப்பனா, இல்ல லோன் கட்டுவனா, இல்ல வட்டி காசு கொடுப்பனா? எத்தனை சமாளிக்க முடியும் நானு? அதை சொல்லு. நீ சொல்றதும் கரெக்டான யோசனை தான். இது நான் பயப்படாம இருக்கலாம்ல. இல்லன்னா 1ஆம் தேதி ஆனா வாடகை எடுத்து வைங்க. நம்மள வந்து காவக்காரங்க வந்து நிப்பாங்க. அது கஷ்டமாத்தே இருக்கும். இது யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பிரச்சனை இல்லாம ஓடி போயிரு. அது வாட்டுக்கு நல்லா ஓடிண்டியே. ரோட்டு கடையில் நல்ல வருமானம் இருக்கு. இல்லாமையா அங்கங்க தள்ளுவண்டி கடையை போட்டு வித்துருக்காங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா அப்படி கணக்கால கூட்டம் வச்சுக்கிருக்கு. நீ இப்பதானே ஓட்டிருக்க. வாங்கி பழகிட்டானா அப்புறம் ரெகுலரா வந்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. பேசாம இரு. நம்ம வேலை இருந்தா சொல்லு, நான் கூட வந்து செய்யறேன். ஒரு பாத்திரம் மண்டை கழுவ செய்ய கூட செஞ்சு வைக்கிறேன். சும்மாவே தான் உட்காந்துருக்கேன். நமக்குள்ள சம்பளம்லாம் ஒன்னும் கொடுக்க வேணாம். எனக்கு சாப்பாடு மட்டும் போடு போதும். நான் வந்து ஏன்னா வளர்க்க செய்ய ஒரு காய்கறி எடுத்து கொடுக்க அந்த மாதிரி வேலை செய்யறேன். வேற என்னடி ஆகுது மணியே? டெய்லி வந்துரு. நாங்களும் பொட்டான் 2 வாரமா உட்காந்துக்கு இருக்கோம். நம்ம வாழ்க்கைன்றதும் கதை எண்ணியை பேசிக்கிட்டு வேலை வெட்டியை பார்த்துக்கு இருப்போம். பண்ண ஆமா வாட்டியே வந்துரு. நீங்க நம்ம வீட்டுலாம் போகாத. பார்த்து போறதா வீட்டுக்கு போனா போதும். இங்க நம்ம வீட்டுல சாப்பிட்டு நம்ம வீட்டுல தூங்கிரு. எனக்கு நீ அங்க ஓய்க்கிருக்க. நீ தேவையில்லாம நல்லா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம மாட்டுக்கு இருந்துக்குருவோம். இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லடியே, இருந்துக்குருவேன். 2 நாளைக்கு ஒரு நாளும் போய்த்தானே ஆகும். மாடுக்கு தீவனம் போடணும்லடியே. பாவம் அது என்ன செய்யும்? இந்த வெயிலுக்குலாம் பாவம் தண்ணி இல்லாம வறட்சி எடுத்து போகும்ல. தண்ணிக்கிட்டே பிடிச்சி வச்சு விட்டு 2 நாளைக்கு ஒரு போய் பார்த்துட்டே வரணும். போகாம இருந்தா பாவம் என்னத்துக்கு ஆகும்? 2 ஆட்டுக்குட்டி கிடக்கு, அந்த மாடு கிடக்கு. அதுகெல்லாம் எனக்கு அடிக்கிற வெயிலுக்கு பாவம் வாடி போகுங்க. அந்த வேறு அவன் கூட்டாளி வேற அவர் பின்னாடி பாடி வள்ளி. என்ன ஆளே பார்க்க முடியலடி உனைய. அன்னைக்கு பரம் கல்யாணத்தனி பார்த்தது. அதுக்கு பிறகு ஆளை காணாம எங்க போயிட்ட? நான் எங்க போனேன்? வீட்டுலதான் இருக்கேன். எங்கேயும் போகலையே. நானும் என்னனாலும் வேலை விட்டு கிடைக்கி எல்லாரும் தேயில இருந்தேன் பாக்குற முயற்சி பண்ணி ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. அதோட கட்டா நீ என்ன இங்க பச்சையை போட்ட? அது எனக்கு சொல்ல. பூரோரம் புளிய மரம் புளிப்பு விட்டா சலசலங்கு. நான் இருக்கிற மதுரையில ஆளுக்கு ஆளு நாட்டாமையா அப்படின்ற மாதிரி கடற்காரை வந்து ரொம்ப நாட்டம் வண்டியா போடா வேணும்னு சொல்லிட்டு கடையை கடை விட்டு இங்க வந்து போட்டேன் கடையை. அது எனக்கு அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். நல்லா தானே கடையை வச்சு நீ வாட்டுக்கு நடத்திட்டு இருந்த. ஏன் வந்து பிரச்சனை பண்றான்? வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டானா? கடையெல்லாம் நல்லா வச்சு நடத்திருந்தா வாடகை கொடுக்க முடியலையே. வாடகை எடுத்து நச்சு வைக்கிறானே அவன் சும்மா. 1ஆம் தேதி வந்தா வந்து நின்றுக்கிறியா கடங்காரன் கணக்கு. வாடகை எடுத்து வை மானத்தை வாங்கிக்கிறிச்சான். நமக்கு வந்து ஓட்டம் தானே கொடுக்க முடியும். ஓட்டமே இல்லை. நம்ம என்ன செய்ய? இப்போ வெயில் வேற அடிச்சு கொளுத்திருக்கு. பூரா தரப்பு கடையும் கூழ் கடையும் தேடி ஓடிச்சிருக்கு. எங்க வந்து டீயை குடிக்குது? டீ குடிக்க வர மாட்டேங்குது. பாரு நீங்க வர மாட்டேங்குது. அடிக்க நல்ல யோசனை அடியே. உங்க மாமியா சொல்ல வந்து எனக்கு யோசனை வருது. நானும் என்னடா சரி யோசிக்க இருந்தேன். பேசாம இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இளநீ கடையை கூட போட்டலாம்லடி. இளநீ சர்பத்து போட்டு கொடுக்கறது, குளை காய்ச்சி வைக்கிறது. ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். குளை காய்ச்சி தந்து வைப்போம். ஒரு வகை இளநியை வெட்டி கொடுப்போம். இன்னொரு பக்கம் சர்பத்து கேட்கறவங்களுக்கு சர்பத்து போட்டு கொடுப்போம். கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கடையை போட்டுருவோம். பேசாம நீ இந்த வெயில் காலத்துக்கு யாரும் இட்லி தோசை நீங்க போறாதா வரைச்சி எடுத்து கிடக்கு வெண்டாயம் எடுத்துக்கிட்டு பூரா அப்படி பொருளை தான் தேடி ஓடுவாங்க. அந்த கடையை போடுவோம் மாடி எல்லாரும் சேர்ந்து. ஆமாடி ராணியே நல்ல யோசனை சொல்லியிருக்கா. பரவாயில்ல. நம்ம கூட என்னடா சரி முடிச்சுட்டு இருந்தா 6 பேரும் சேர்ந்து செய்வோம். இந்த ஆளுமணி இருக்கா, நான் இருக்கேன், நீ இருக்க, வள்ளி இருக்கா. ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் 4 பேரும் சேர்ந்து. ஆமாடி நீ சொல்றது நல்ல யோசனை வேண்டி. பேசாம அப்படி செய்வோமா? நாளைக்கு இந்த அடுப்புல இருந்து ஓரமா போட்டு விட்டு இந்த வெயிலுக்கு நம்ம உட்காந்து இந்த அண்ணலுக்குள்ள வந்து சாயறதுக்கு நீ சொன்னா அவங்க நாட்டு உட்காந்து வியாபாரத்தை பண்ணலாம். சரிடி இளநீ எங்க போய் வாங்குறது? யார்கிட்ட வாங்குறது? நீ என்னாடி கையில நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணெய் கலையிற மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம அங்கம்மா கிட்ட போய் பேசுவோம். அவங்க ஏதோ இப்படி யாருக்கோ ஒரு கான்ட்ராக்ட் விடுறாங்கல்ல, அதுல வந்து நம்ம கான்ட்ராக்ட் விடட்டா நம்ம காசை கொடுத்துருவோம். எல்லையை நம்ம எடுத்துக்குருவோம். நீ சொல்றது நல்ல யோசனை வேண்டி. ஏற்கனவே அங்கம்மா கிட்ட கடனை வாங்கியிருக்கேன். வாங்கி வட்டியை சரியா கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு கிடக்கேன். இதை பார்த்தா அதுக்கு இளநீ வேற கொடுக்கான்னு சொல்லி கேட்டுட்டு கான்ட்ராக்ட் பேசிட்டு கரெக்டா காசை கொடுத்துட முடியும். மனசு செலவாய் போயிரும்ல. அந்த அக்கா எதுவும் சொல்லாது. இருந்தாலும் மாமா எதுவும் சத்தம் போட்டாரா என்ன செய்யறது? ஆனா காசை கரெக்டா கொடுத்துட முடியும் அந்த அக்காவுக்கு. ஆமாடியே அது நல்லா இருக்காதுல்ல.
என்னாவே பழக்கம் பழகினாலும் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வகுறு வேறதான். அதெல்லாம் கரெக்டா காசு கொடுத்துடணும் அங்க அம்மாக்காவுக்கு. இல்லாட்ட நம்மளால தேவையில்லாம அது மாமியார்ட்ட அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசி வைக்கிறதா. எல்லாம் எல்லாத்தையும் பேசுவாங்க வைப்பாங்க. எதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி ஆயிரும். காசை கரெக்டா வித்தனையும் கொண்டு போய் அக்காட்ட கொடுத்துடணும் பாத்துக்க. சரி அப்புறம் என்ன, வா போயிட்டு வருவோம். கையோட அங்கம்மா கடை பேசிட்டு வந்துருவோம். நாளைக்கு கடை ஆரம்பிப்போம். சரி சரி வா கிளம்பு. நான் அங்கம்மா அக்கா வீட்டுக்கு போனேன் போய்க்கு இருந்தேன். சரி இப்ப நீ வரேன்றீல்ல, வா போயிட்டு அப்படியே பேசிட்டு இருந்துட்டு எந்த விஷயத்தையும் பேசிட்டு வந்துருவோம். ஏட்டா இதெல்லாம் எடுத்து போய் வீட்டுல ஓட்டுங்கட்ட. இந்த அடுப்புல ஆமத்தி விட்டு இடத்துக்கு ஓரத்துல ஓட்டு விட்டு அது வரைக்கும் வீட்லயே போதும். கொண்டு போய் வீட்டுல ஓடுங்க, நம்ம சாப்பிட்டுருவான். நாளைக்கு இருந்து வியாபாரத்தை மாத்திரம் நம்ம. ஏண்டி அது மணிய நினைச்சா ஒரு குதிரை ஏறுறாள் இல்லடி. இந்த வியாபாரம் நல்லபடியா ஓடுமா இல்ல எப்படி? இது நல்லா ஓட முடியே. வெயிலுக்கே வியாபாரம் நல்லா யோசிச்சிருக்காளுங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும் முடியே. அது உண்மையான வியாபாரி. அதை விட்டு பிடிச்சுமா உடனே பிடிச்சி தொங்கி தெரியக்கூடாது. வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும், குளிர் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும், மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை மாற்றி போய்க்கே இருக்க முடியே. அதை விட்டு பிடிச்சி சும்மா தொங்கிக்கிறீங்களா ஒன்லே. இப்ப எடுத்த முடியாது நல்ல முடிவு, நல்லா அமோகமா வைக்கும் பாக்கேரு. எனக்கு ஏன் சொல்ற, என்கிட்ட நல்லபடியா நல்ல வேலையை நடந்தா சரிக்கேன், சந்தோஷமா இருக்கும் எனக்கு. என் மருமகளுக்கு கொஞ்சம் வருமானம் வந்து இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தினானா அதே போதும். என் மகனை நம்பிக்கிட்டு பாவ ரொம்ப அவதிப்படுறா. ஏண்டா மாப்பிள்ள, என்னடா ரமேஷ் இப்ப எல்லாம் ஆள் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கியே நீ? இல்லைன்னா கலகலன்னு பேசிக்கிட்டு ஜாலியா இருப்ப. நீ இருக்க இடமே கலகலன்னு இருக்கும். இப்ப எனக்கு பறி கொடுத்த மாதிரியே இருக்கியடா. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, எப்பயும் போலதான்டா இருக்கேன். உங்களுக்கு தான் அப்படி தெரியுது. ஏண்டா நீ சொல்றப்பயே உன் குரல்ல 1008 சோகம் தாண்டவ மாடுது. அப்படி என்னதான்டா பிரச்சனை? ஃப்ரெண்டு கிட்ட 4 பேர்ட்ட ஷேர் பண்ற, அப்பதானே மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதை விட்டு நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் மனசுலயே வச்சு அடக்கி கிடக்க எல்லாத்தையும்? அது ஒண்ணுடா மச்சி, என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம்லடா. என் மாப்பிள்ள இருக்காருல, தங்கச்சி மாப்பிள்ள, அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சுடா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆள் நல்லா அழகா இருப்பாடா, நல்லா ஹைட் வெயிட்மா சிம்ரன் மாதிரி இருப்பாடா ஆளு. அவளை என்னைக்கு நான் பார்த்தேன்னா அவதே என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அவளைதான் கல்யாணம் சொல்லி ஒரு கனவுல இருந்தேன். திடீர்னு என் கனவுல ஒரு புயல் வீசின மாதிரி தாய்மாமன் வீட்டுலதான் முதல்ல கேட்கணும்னு சொல்லி கேட்டாங்க. தாய்மாமன் வீட்டுல நாங்க இருக்கும்போது மத்தவங்க கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டி போயிட்டாங்கடா என் ஆளை. என்னடா மாப்பிள்ள சொல்ற? இந்த விஷயம் நடந்திருக்கு, நீ ஒண்ணு கூட ஷேர் பண்ணவே இல்லை எங்ககிட்ட. என்னடா சொல்ற? ஒரு நாள் கூட அந்த பிள்ளை போட்டோ கூட காமிச்சது இல்லடா நீ. எனக்கு என்னடா தெரியும் திடீர்னு இப்படி வந்து தாய்மாமன் வீட்டுல கட்டிக்கு போயிருவாங்கன்ட்டு. எப்படிதான் நமக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது, சர்ப்ரைஸா உனக்கு எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன்டா. திடீர்னு இப்படி புயல் அடிச்ச மாதிரி போயிட்டாடா நீ விட்டவ. சரிடா, நீ மட்டும் தான் அந்த பிள்ளை லவ் பண்ணியா? அந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணிக்கிறீங்க, நீ ஒன்சே இல்லவா? இல்லடா, நான் தான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். அவளும் என்னை லவ் பண்றான்னு நினைச்சுட்டு இருந்தேன். பாப்பா சிரிப்பா என்னங்க மாமா ஏதுங்க மாமான்னு சொல்லுவா. ஆனா அவ லவ் எல்லாம் சொன்னது இல்லை என்னைக்கும். அவ சிரிக்கிறத வச்சு என்னை பாக்குறத வச்சு என்னை லவ் பண்றான்னு நானே தப்பா நினைச்சுக்கிட்டேன்டா. அதான்டா மனக்கோட்டையை கட்டி வெட்டியா போயிட்டேன்டா. என்ன சரின்னு ஒன்னும் புரியலடா. அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்கவே முடிய மாட்டேங்குதுடா சாமி. எங்க திரும்பினாலும் அவன் நிக்கிற மாதிரியே இருக்கேன் கண்ணுக்கு. ஏய் மாப்பிள்ள, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான்டா, கொல்லணும்டா அவளுகளை. பாப்பாளுக சிரிப்பாளுக பேசுவாளுக, கடைசியில அண்ணன்ட்டு போயிருவாளுக. இல்லாட்டினா நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லைன்ட்டு போயிருவாளுடா. ரொம்ப மோசமானவளுகடா. ஏலே அப்படிதான் நம்ம 10ஆம் படிக்க சொல்ல முடியாதுடா. எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளை. ஒரு சில பிள்ளைகள் அப்படி ஏமாத்திட்டு போகுங்க. இவளுமே நீ ஏமாத்திட்டுலாம் போலடா. அவ என்னைக்குமே என்னைய பார்த்து லவ் பண்றேன், அவங்கள எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதே கிடையாதுடா. ஜஸ்ட் சொந்தக்காரன்ற முறையில பார்த்து சிரிச்சிருப்பா பேசிருப்பா போல. நான் தான் மனசுக்குள்ள கற்பனைய வளர்த்துக்கிட்டேன் போருக்கு. அவன் மேல அந்த தப்பு இல்லடா. அப்படிலாம் பொம்பளை பிள்ளைல வந்து பேசக்கூடாதுடா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அது மாதிரி பேசுறது தப்பு இல்ல. ஒவ்வொரு பிள்ளையும் ஏமாத்துறதுக்காண்டி மொத்தத்துல எல்லா பிள்ளைகளுமே அப்படித்தான் நம்ம பேசுறது ரொம்ப தப்புடா. ஏப்பா நீ என்னடா பெரிய தத்துவ ஞானி மாதிரில பேசிக்கிருக்க? இப்ப இந்த நிலைமையில நீ தத்துவம் பேசுற பத்தியாடா? நீ பெரிய ஆள்றா நீ. அப்பா கில்லிடா நீ. உனக்கேத்த ஒரு தேவதை வருவாடா, கண்டிப்பா கவலைப்படாதடா. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைப்பா. நான் சொல்றேன் பாரு, உங்க கல்யாணத்துக்கு நான் தான் தாய் எடுத்து வேண்டா. ஏய் மச்சி, இந்த பிள்ளை பாடுறா, பிடிச்சிருக்கான்னு வர்றா, செம்ம ஃபிகரா இருக்கடா. இல்லை போடா, நீ வேற. ரோட்ல போற பிள்ளை வார பிள்ளை எல்லாம் பாக்குறதுக்கு என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அவளை நான் எவ்வளவு மனசார காதலிச்சேன்னு தெரியுமாடா? அதுங்குள்ளேயே அவளை மறந்துட்டு 100 பிள்ளைய பார்க்க சொல்ற. நீ ஒரு மனுஷனாடா, போடாங்கிட்டு. இல்லை நீ கொஞ்சம் திரும்பி பாடுறா. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டைலாக் எல்லாம் பேச மாட்டேன். புள்ள அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்காடா. நீ ஓகேன்னா சொல்லு, இல்லாட்டா நான் பாத்துக்கிறேன். என்ன எனக்கு கொஞ்சம் ஹைட்டு தான் ஒத்து போகாது. உன் ஹைட்டுக்கு செட் ஆகுதுன்னு சொல்றேன். அதுக்கு மேல ஓன் பிரியம்டா. எத்தனை பேர் வந்தாலும் என் பரமுக்கு ஈடாகவே முடியாதடா. அவ தேவதடா. அவ தேவதையாவே இருந்துட்டு போட்டோம். இந்த பிள்ளைய ஒரு எட்டு பாரு. இந்த பிள்ளை அதை காட்டிலும் தேவதை மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற பறவை விட இந்த பிள்ளை ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் திரும்பி தான் பாருடா எனக்காண்டியே. பார்க்க மாட்டேன்டா, நான் பார்க்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல பரம தவிர எந்த பிள்ளையும் நான் ஏறெடுத்தே பார்க்க மாட்டேன்டா. யார் சொன்னாலும் சரி, எங்க அம்மா அப்பா சொன்னாலும் சரி, எனக்கு கல்யாணமே வேணாம்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், 12B பஸ் எப்போ சார் வரும்? ஏய் மாப்பிள்ள, நீ தான் பார்க்க மாட்டேங்கிற. அந்த பிள்ளைய பேச்ச கொடுக்குது, ஒழுக்கமா பதில சொல்லு. எனக்கு உண்மையில அந்த பஸ் எப்போ வருதுன்னு தெரியாது, நீயே சொல்லிரு.
பரம் இங்க வந்து நிக்கிறா? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இங்க எதுக்கு வந்து நிக்கிறா திடீர்னு? சார் உங்களை தான் சார். இந்த 12B பஸ் எப்போ வரும்னு கேட்டேன். அதுக்கு ஏன் சார் இவ்வளோ ஷாக் ஆகி நிற்கிறீங்க? என்னது சாரா? என்ன பரம் நம்மள போய் சாருன்னு கூப்பிடுறா? கல்யாணம் ஆனதுக்காண்டி இவ்வளவு மாற்றமா? அதுக்காக ஏன் மாமான்னு கூப்பிட்டா என்னவா? அது கூட தப்பா? இலே மாப்பிள, என்னடா பார்க்க மாட்டேன்னு சொன்ன? அந்த பிள்ளைய பார்த்தனியே வச்சகளும் மாறாம பாத்துக்கிறியே, அப்படியே வியப்பா பாத்துக்கிறியே. நீ பயங்கரமான ஆள் தான்டா. இலே லூசு பையலே, நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிறேன்லடா, அந்த பொண்ணு இவதான்டா. அவளே இங்க வந்து நிக்கிறா, எனக்கு தெரியாத மாதிரி பேசுறாடா, திடீர்னு சாருன்றா. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா சொல்ற? இந்த பிள்ளைய பத்தி இம்புட்டு நேரம் சொல்லிக்கிருந்தியா? அட்டாட்டாட்டாட்டா, ஓ எக்ஸ் லவரா? அதான் இப்படி வியந்து பாத்துக்கிட்டு இருந்தியா? இந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளைய மிஸ் பண்ணா கண்டிப்பா கவலைப்பட்டு தாண்டா ஆகணும். சும்மா சொல்லக்கூடாதுடா. செம்மையா இருக்கடா அந்த பொண்ணு. ஹலோ சார், நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. நீங்கள் ஊமையா சார்? பரமு, என்ன பரமு தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற, யாரோ மாதிரி பேசுற? நான் உனக்கு மாமா முறை தானே, நீ மாமானே கூப்பிட வேண்டியதானே எப்பயும் போல. ஏதோ சாருக்குன்னு புதுசா பேசிட்டு இருக்க. ஹலோ, என்னங்க உங்கள் மனசில் எதை நினச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு 12B பஸ் எப்போ வரும்னு கேட்டேன். கேட்டால் தெரியும் தெரியாதுன்னு சொல்லுங்க. அதுக்காக உடனே உறவு முறை கொண்டுட்டு வரீங்க மாமன் மச்சான்னு சொல்லிட்டு. யாருங்க நீங்கள்? பரமு, என்ன பரமாச்சு இந்த மாதிரிலாம் பேசுற? நீ எப்பயுமே வாங்க மாமா பொங்க மாமான்னு தான் பேசுவ. இப்ப திடீர்னு சண்டைக்காரவங்க மாதிரி பேசிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், சும்மா மாமா நோமான்ட்டு இருக்கீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. மாமா நான் உங்களை இப்போ கூப்பிட்டேன், நீங்கள் பாட்டில் உளறிட்டு இருக்கீங்க. அது சம்மந்தம் இல்லாமல் பரமு கிரமன்றீங்க. என் பேர் ஒன்றும் பரமு கிடையாது, சின்ன பொண்ணு என் பேர். என்னது சின்ன பொண்ணா? இது என்னங்கய்யா கதையில புதுசா ட்விஸ்டா இருக்கு. ஷோ, நானே என் பரம மிஸ் பண்ண அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளல. இவ திடீர்னு வந்து சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு உளறிக்கி இருக்கா. என்ன ஆச்சு இவளுக்கு? கல்யாணம் ஆனதுல ஏதாவது பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சா? இல்ல என்னடாச்சு? நீ என்னமா அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்ற, அந்த பிள்ளை உன்னை யாருன்னு தெரியாத மாதிரி பேசி அசிங்கப்படுத்திருக்கு. என்னடா நடக்குதுங்க? இல்லே, அதாண்ட எனக்கும் ஒண்ணுமே புரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஒருவேளை கல்யாணம் ஆன அதிர்ச்சியில இந்த மாதிரி ஆயிட்டாளா? பைத்தியம் கீத்தியம் ஆயிட்டாளா? சந்தோஷத்துல ஆனாளா இல்ல கவலையில ஆனாளான்னு தெரியலையேடா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தனியா வேற வந்திருக்கா, புருஷனை வேற கூட காணா. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா ஏதோ பிரம்மன்னு சொல்லலாம். என் கண்ணுக்கு சேர்த்துல தெரியுறா. இது பிரம்மையும் கிடையாதுடா, நிஜமானதுதான். என்னடா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையடா. ஏன்டா தெரிஞ்ச பொண்ணு வேற சொல்ற, பைத்தியம் மாதிரி பேசுறான்ற? எப்படி ராவத்துல விட்டு போக முடியுமா? பரம விளையாடாத பரம, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ வாட்டுக்கு விளையாண்டுக்கு இருக்க. எங்க உங்க வீட்டுக்காரங்க தனியா வந்திருக்க? அவர் வரலையா? உங்க மாமியார் யாரும் கூட வரலையா? என்னது வீட்டுக்காரா? என்ன நீங்கள் விட்டா ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேவையில்லாம உங்ககிட்ட விளையாடுறதுக்கு நீங்கள் என்ன அத்தை பையனா மாமா பையனா இல்லை எனக்கு முறை பையனா உங்ககிட்ட நான் விளையாண்டு வம்பிழுக்கிறதுக்கு? ஆளை பாரு ஆளை, பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கீங்க, நீங்கள் பாட்டில் வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் சும்மா இந்த ஊர் பொண்ணுங்க மாதிரி சாதாரண நினச்சிட்டு இருக்காதீங்க. அடி வெளுத்து விட்டுறேன் பார்த்துக்கோங்க. சும்மா வந்துக்கிட்டு வீட்டுக்காரங்க காட்டுக்காரங்கன்னுட்டு இருக்கீங்க. நான் இன்னும் மேரேஜே ஆகாத பொண்ணு, அன்மேரிடு. எனக்கு எப்படி வீட்டுக்காரர் இருப்பாரு? இல்லே, கன்ஃபார்ம்டா. ஏதோ அவளுக்கு மண்டவுக்கு நட்டு கலந்து போச்சுடா. சரிடா, வேற வழி இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவளை கூப்பிட யாரு வராங்க, யாரு கூட போறாங்கன்னு பார்ப்போம். இல்லாட்டினா வீடு போய் சேர்ற வரைக்கும் கூட போவோம்டா. இல்லாட்டினா எங்கிட்டாலும் காணா போயிருவா அவ்வளோ இருக்கு. ஏதோ கல்யாணத்துல அதிர்ச்சியில என்னமோ ஆயிருக்கடா அவளுக்கு. ஹலோ ஆட்டோ, கொஞ்சம் நில்லுங்க. ஆட்டோ ஆட்டோ, செவிட்டு பையனா இருக்கேன், நிக்கிறான் பாரு. ஏலே, இப்படிலாம் பறந்து பேசவே மாட்டாடா. அவ கொஞ்சம் டீசெண்டா தான் பேசுவா. இந்த பொண்ணு பயங்கரமா பேசுதுடா. விட்டா அடி பின்னி விட்டுரும் போல இருக்கு. பயமாவும் இருக்குடா. பைத்தியம் பிடிச்சிருக்கலடா, அதனால இப்படிதான் பேசதான் செய்யும். நார்மலா இருந்தா அப்படி பேசாதுல்ல. அதே ஒரு மாதிரி நட்டு கண்டு போய் கிடக்கு, அப்புறம் அப்படித்தானே பேசும். வேற வழி இல்ல. காதலிச்சு தொலைஞ்சிட்ட, அது எங்க போகுதுன்னு கடைசி வரைக்கும் கொண்டு போய் வீட்டுல போய் சேர்த்துரு. என்ன இவங்க இங்கேருந்து நகலாம இங்கேயே குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு திருட்டு பயல்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம யாருன்னு தெரியாம நம்மகிட்டே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லாக்கப்ல போட்டு முட்டிக்கு முட்டி தட சொல்லணும், அப்பதான் என்னுடைய கேட்பாங்க. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, நான் சின்ன பொண்ணுங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் முறை உங்ககிட்ட நான் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏலே கன்ஃபார்ம்டா, தனியா பேசிக்கிட்டு அது வாட்டில் யாருக்கேவும்